பரணிப்புத்தூர் ஊராட்சியில் மக்கள் குறை கேட்பு முகாம். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் தாமோ அன்பரசன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பரணிப்புத்தூர் ஊராட்சியில் பொதுமக்கள் குறைகேட்பு முகாம் 2024 ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இதில் தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரும் ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை, உணவு வழங்கல் துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பரணிப்புத்தூர் RR நகர், அனெக்ஸ், ஜோதி நகர், சின்னப்பனஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். குறைகேட்பு முகாமில் மழைநீர் வடிகால் வசதி, சாலை வசதி, வீட்டுமனை பட்டா, மின்வெட்டு பிரச்சனை, குடிநீர் வசதி, கூட்டுறவு கடையில் சரியான முறையில் பொருட்கள் வழங்கிட வேண்டி பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்தனர். முகாமில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், பரணிப்புத்தூர் ஊராட்சியில் பெரும்பாலான தெருக்களில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. போடப்படாத சாலைகள் அனைத்தும் உடனடியாக சிமெண்ட் சாலைகள் அமைத்து தரப்படும். மழைநீர் கால்வாய் இல்லாத பகுதிகளில் உடனடியாக மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி தரப்படும். குடிநீர் பிரச்சனைக்கு RO பிளான் அமைத்து சுத்தமான குடிநீர் வழங்கப்படும். அரசு வகுத்துள்ள வழிகாட்டுதல் படி நிலத்தின் தன்மை அறிந்து பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மின்னழுத்த குறைபாடு, மின்வெட்டு, மின் பிரச்சனைக்கு தேவையான இடங்களில் மின் மாற்றிகள் அமைத்து தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். இதில் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தேமாதரம், பரணிப்புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன், துணைத் தலைவர் கலாவதி சந்தானம், ஒன்றிய கவுன்சிலர் பாண்டியன், முன்னாள் துணைத் தலைவர் செந்தில்குமார், முன்னாள் வார்டு உறுப்பினர் சக்திவேல் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள், பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள், குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். எதுக்கு வந்ததுன்னு சொன்னால், ஏற்கனவே இப்போ இந்த 3 வருஷத்தில் நிறைய வேலை பார்க்குறவங்களுக்கே தெரியும். நிறைய சாலைகள் போட்டுக்கணும், வடிகால் அமைக்கணும். உங்களுடைய கோரிக்கைலாம் ஓரளவுக்கு நான் 80% சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் 20% நிச்சயமாக குறைகிறதுக்கு தான் செய்யுது. இப்போ அதை உங்கள்கிட்ட கோரிக்கைலாம் மனெல்லாம் வாங்கினா இப்போ வருகிற காலங்களில் அதை சரி செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்துடுவோம். புரியுதா? நீங்கள் எதுனாலும் என்கிட்ட கோரிக்கை, அதாவது சாலைகள், வடிகால் போனோம்னா நீங்கள் மனு கொடுங்க. இந்த ஆண்டிலேயே அது போன வருஷம் இதே மாதிரி ஒரு மனு கொடுத்துருக்கோம்.